நல்லாவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமாம், ஏர்லி பேர்ட். காலங்காத்தால இல்லைன்னா லேட் நைட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இட் கிவ்ஸ் அ ரீஃப்ரெஷிங் ஃபீலிங். காலையிலே அந்த காற்று, ஃப்ரெஷ்ஷான காற்று, அதை ஃபீல் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கிவ்ஸ் யூ சம்திங் எல்ஸ். ஒரு மைண்டுக்கே ஒரு வேறு லெவல் ஃப்ரெஷ்னஸை தரும். அதோடையே போய் ஒர்க் ஆரம்பிச்சிருவேன் நான். ஸோ இந்த தடவை நான் வரைய போகிறது ஒரு டேஸ்டியான விஷயம். டேஸ்டின்னு சொல்லும்போது எனக்கு எச்சி விடுது. ஒரு சாக்லேட் பார். இதை தான் வரைய போகிறேன். ஃபுட் அந்த விஷயத்தை தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனாலே இந்த விஷயத்தை வரைய போகிறேன். ஒரு ஸ்னீக்கர் சாக்லேட் பாரை தான் வரைய போகிறேன். ஸோ இதை பார்த்ததுலேருந்து இந்த ஃபோட்டோவை நான் இன்ஸ்டாகிராமில் பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இன்ஸ்பிரேஷனை ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் போன வருஷம் டிசம்பர் எடுத்துருப்பேன். இப்போ மே 5 months வச்சிட்ருக்கேன். எனக்கு அதை டிலீட் பண்ண மனசே வரல. ஸோ ரஃப் ஸ்கெச்சஸ் இப்போ எல்லாம் போட்டுட்டேன். ஸோ யூஸ்வலாகவே நான் ரஃப்பாக தான் போடுவேன். லைட்டாக 2-3 கோடுகளோட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் இது பர்ஃபெக்டாக வரணும்னு பார்த்து செஞ்சேன். அதுக்கப்புறமா வாட்டர் கலர்ஸ். இந்த குட்டி வாட்டர் கலர்ஸ் நான் சும்மா டெஸ்டிங்காக வாங்கினது தான். பட் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்னீக்காக எழுத்து, அதுக்கப்புறமா தேவையான பேசிக் லைட்ஸ், அந்த கர்வ்ஸ், இது போர்டர்ஸ், இது எல்லாத்தையுமே நான் இந்த வாட்டர் கலர்ஸால் தான் கொடுக்க போகிறேன். சாக்லேட் அப்படின்னு சொல்லும்போது இது பார்த்து ஒரு பக்கி சொன்னிச்சு, மிஸ்வா இதை பார்த்த உடனே எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்ன எனக்கு சிரிப்பு தான் வந்து ஒட்டுடு. ஸோ அந்தளவு ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். பிகாஸ் ரியலிசம் அதுதான் என்னோடய ஐடியாவே இருந்தது ஃபுட் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது. பிகாஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது தான் அதில் ஒரு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. சுப்படிஷாக இருக்குதுன்னு இதில் இருக்க தேவையான லெட்டர்ஸ் இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் கலர்ஸில் கொடுத்துக்கிட்டேன். பேசிக்கலி இந்த குட்டி ப்ரஷ்ஷும் இந்த வாட்டர் கலர்ஸும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்னீக்கர்ஸ் அப்படிங்கிறது எழுத்தில் ஸ்னீக் மட்டும்தான் இருக்கும், அதுவும் பாதியில் தான் இருக்கும். மற்றது எல்லாமே மேலே சாக்லேட் தான். பிகாஸ் இட்ஸ் மவுத் வாட்டரிங்காக எனக்கு தோணுச்சு. இதை பார்த்ததுக்கப்புறமா எனக்கே ஒரு சாக்லேட் சாப்பிட ஆசை வந்தது. அதனால தான் நான் இதை டிலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். எஸ், இது போர்டர். இந்த ஸ்னீக்கர் அப்படிங்கிறது எனக்கு ஸ்னீக்கரை விட மாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட இந்த பிக்சர் எனக்கு ஐ கேட்சியாக இருந்தது. ஸோ அதனால தான் இதே எடுத்தேன். அடுத்ததாக கலர் பென்சில். இதை வாட்டர் கலர்ஸால் மட்டும் அச்சீவ் பண்ண முடியாது ரியலிசம் அப்படிங்கிறத. பேசிக் ஒரு கோர் தான் வாட்டர் கலர்ஸ். அது தவிர்த்து ஒரு மேலையால் கலர் பென்சில்ஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலையும். ஏண்டா லூசுத்தனமாக இருக்கா லேயெல்லாம் இதை ஒரே ட்ரையோடு முடிச்சிடலாம். பட் ஏன் லேயர் பை லேயர்? அப்போ தான் நமக்கு புரியும் அந்த கலரோட டெப்த் என்ன மாதிரி இருக்குது, இந்த கலர் சூட் ஆகுதா இல்லைன்னு சொன்னாக்கா. இந்த ஸ்னீக்கர் அப்படிங்கிற லெட்டர்ஸோட கலர்ஸ் இந்த மாதிரி இல்லை இருக்குது. ஒரு டார்க்கிஷ் ப்ளூ ஷேட், ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் கலர்ஸில் மட்டும் போட்டால் பத்தாதில்ல. ஸோ அந்த ரியலிசம் அச்சீவ் பண்ணணுன்னா லேயர் பை லேயராக தான் யூஸ்வலாகவே போவாங்க. எப்போவுமே டார்க் கலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லைட் ஷேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு புலவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எல்லா விஷயத்துலையுமே பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ரியலிசம் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காகவே வரும். ரியலிசம் அப்படிங்கிறது போகும்போது இந்த லேயர் பை லேயர் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. ஸோ அதுக்காக வேண்டியே தான் நான் ரொம்ப பார்த்து ஒவ்வொரு நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸையுமே பார்த்து செய்வேன். ஸோ அதர்வைஸ் கஷ்டம்.
இந்த எழுத்துலேயே இன்னும் டார்க்கர் ஷேட்ஸ் இருக்குது. அதை பிளாட்டினம் அதாவது மார்க்கர்ஸால் கொடுக்குறேன். அந்த இதை நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது நான் ஏன் இதை இந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஹைலைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். எப்போவுமே பென்சில்ஸை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த ப்ளண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் சில இடங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷார்ப்னஸ் தான் உதவியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஷேடோஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஷேடோஸ் தான் ஒரு விஷயத்தை உண்மையாகவே ரியலிஸ்டிக்காக காட்டும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வரைஞ்சிடுவோம், ஆனால் அதுக்கு ஷேடோ அப்படிங்கிறத கொடுக்கும்போது தான் அது ரியலிஸ்டிக்காக வரும். ரியலிசம் அப்படிங்கிறத காட்டும். ரியலிசமில் ஸோ இம்பார்ட்டன்ஸ் அப்போ சீன் தான் இந்த ஷேடோங்கிறது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே இந்த ஷேடோ தான். இதோடய சேர்த்து பேக்ரவுண்டையும் இந்த ப்ராப்பையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி பேக்ரவுண்டை பென்சிலால் ஸ்கெட்ச் பண்ணுறேன். பென்சிலால் ஷேட் பண்ணிவிட்டு அதை பிளெண்டிங் டூலை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அந்த பென்சில் மார்க்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எங்கள் ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு பக்கி உங்களுக்கு பிடிச்ச புலவர், அதாவது பாய்ட்டை பற்றி எழுதுன்னு சொன்னால், எனக்கு பிடித்த புலவர் தலைவர் அனிருத், அவருக்கு பிடித்த உணவு பேட்டிஸ்ன்னு எழுதி வச்சுருக்கு. எஸ்ஸையா இது ஞாபகம் வந்துச்சு. ஜஸ்ட் an interesting fact. ஸோ எண்டிங் ரிசல்ட்ஸை இப்போ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.